வேண்டும். நீங்கள் உங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும். நான் கர்த்தர் சொல்லுகிற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளுகிறவனா தள்ளுகிறவனா? அப்ப தள்ளுகிற வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? லட்சையும் தரித்திரமும் அந்த வீட்டுல வரும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரெண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரம் வந்துரும். அவங்க எண்ணம் எல்லாம் ஐயோ கவலை நிறைந்ததால், பயம் நிறைந்ததால், எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை நிறைந்ததால், ஐயோ நான் என்ன செய்வேன் என்கிற எண்ணமுடையவர்களாக மாறிவிடுவார்கள். ஆனால் எவருடைய ஆவியில ஐஸ்வர்யம் காணப்படுகிறதோ அவர்கள் இம்மைக்குரியவர்களாய் காணப்பட மாட்டார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாக மாறிவிடுவார்கள். அவர்களுக்கு என்ன உண்டாகும்? அவர்கள் புத்திமதிகளை கேட்பார்கள், ஆலோசனைக்கு செவி கொடுப்பார்கள். அவர்களுக்கு என்ன உண்டாகும்? தேவனுடைய உயர்வு உண்டாகும். மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு அருமை சகோதர சகோதரிகளே, நீங்க சோதனைகள், பிரச்சனைகள், சில பிரச்சனை வந்தாதான் ஜெபம் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்த பிறகு அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க. பிறகு பதில் கிடைக்காத சோர்ந்து போவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனை வருகிற முன்னே சொல்லுகிறார். சபைக்கு ஆவியாக சொல்லுகிறத காதுல எல்லாரும் என்ன செய்யுங்க? கேட்க கடமைங்க. ஹல்லேலூயா. சோதனை வந்த பிறகு ஆண்டவரே ஆண்டவரே நான் சர்ச்சை வந்தனே, பாட்டு பாடுனே, கையை தட்டுனே, ஏன் எனக்கு இப்படின்னு சொல்லாதீங்க. அந்த சோதனை வரும் முன்னே உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. உன்னை ஜெபிக்கும் போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் கருமையாக இந்த இடத்துல வந்திருக்கிற அருமை சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒரு குழந்தையான ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிறவர்களாய் இராமல் ஆவியிலே வேதம் சொல்லுது மாம்சமோ பலவீனம், ஆவியோ உற்சாகம். நீங்க ஆவியோடு இணைஞ்சு கொண்டா உங்கள் ஆவியும் அவர் ஆவியும் இணைக்கப்பட இசைந்திருக்கிற அந்த இசைவு உங்கள் ஆத்துமாவை வெளிப்பட எல்லா சோர்வுகளும் உற்சாகமாய் மாறிவிடும். எல்லா கலக்கங்களும் தைரியமாய் மாறிவிடும். எல்லா பயங்களும் உங்களை நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார். எனக்கு அருமையாக இந்த இடத்துல வந்திருக்கிற தெய்வ சனமே, நீங்கள் ஆவியில இதுவரைக்கும் ஜெபித்ததை பார்க்கலாம் அதிகமாய் ஜெபிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்க? யாருடைய தவறையோ நீங்கள் பார்த்து உங்களுடைய அபிஷேகத்தை இழந்து போகாதீர்கள், உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீர்கள், உங்கள் கிருபையை இழந்து போகாதீர்கள், உங்கள் உயர்வை இழந்து போகாதீர்கள். அதுதான் பிசாசுடைய தந்திரம். அதான் வேதம் சொல்லுது, எவனை விழுங்கலாமோ என்று. ஆமென். ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல அவன் மகை தேடி சுற்றி சுற்றி வர்றான். அவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்ன வர்றானா? சுற்றி வர்றான். ஹல்லேலூயா. ஈச்சி சுத்தி வர்ற மாதிரி அவனும் ஈச்சி மாதிரி சுத்தி வர்றான். ஈச்சி பண்டத்துல வந்து இருந்தா என்ன நடக்கும்? அது எங்கெல்லாமோ போயிட்டு வந்து இருக்கும். அதுக்கு எங்க இருந்து வந்ததோ அதுக்கு ஆசீர்வாதம் சாப்பிடுறவங்களுக்கு உண்டா? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. எங்க ஆமாவா இல்லையா? அதுபோல பிசாசு திருடன். அவன் உங்க வீட்டுக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய ஜன்னலாகிய உங்கள் சிந்தனைக்குள்ள, உங்கள் கண்களுக்குள்ள, உங்களுடைய வாயை, உங்களுடைய இருதயத்தை, உங்க காதலை நிரப்புவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தீர்களானால் அவன் உள்ளே வந்து விடுவான். வேதம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவன் வருவான். அது ஏதோ ஒரு ரூபத்தில் வரும். இப்படிதான் வரும்னு சொல்ல முடியும். அதான் உங்களுக்கு தெரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இருக்கிறவங்க ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல பாதிக்கப்படுவீங்களோ, எந்த இடத்துல அடிக்கடி தாக்கப்படுகிறீங்களோ அது வழியாக தான் முதல்ல வருவான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதனால அந்த இடத்தை என்ன செய்யணும்? பலப்படுத்த வேண்டும். அந்த இடத்தை என்ன செய்ய வேண்டும்? நீங்க வேதத்தின் வெளிச்சத்துல நீங்கள் திடப்படுத்த வேண்டும். உங்களுடைய மதில்களை என்ன செய்யணும்? பலமாய் கட்ட வேண்டும். அப்பொழுது தீங்கு நாளில் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும். தேவ பிள்ளையை நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். கடமைக்காக அல்ல, கட்டாயத்தின் பேரில் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பிரதர் இல்ல, அவருடைய சஞ்சரிக்கிறவர்கள். ஒரு கணவன் மனைவியை போல நானும் அவர்
மணவாளனோடு மணவாட்டியாக நாம் சஞ்சரிக்கிறவனாக மாற வேண்டும். அப்படி சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்கிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அவர்கள் வெட்கப்படவே இல்லை. நீங்க வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம், Glory to Jesus. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து ஒருத்தர் வாசிங்க. உங்கள் இருதயங்கள் நல்லா நீங்க பெரும் திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்க நினையாத நேரத்தில் இரண்டாவது ஜெபிக்க மறக்கிறவருடைய இருதயங்கள் பெரும் திண்டினால், அதாவது பெரும் தீத்தி இந்த உலகத்துக்கு உரியவைகளிலேயே முக்கியமாக மாறிவிடும். நான் சொல்றது ஜெபிக்கிறவங்க இல்ல, உண்மையாய் ஜெபிக்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா. ஆவி நிறைந்து ஜெபிக்கிறவர்கள். நீங்கள் உங்களுடைய ஆவி